நமஸ்காரம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5ஆம் அத்தியாயத்தின் மகிமை. பத்ர தேசத்தில் புருக்குத்சாப்பூர் எனப்படும் ஒரு நகரம் இருந்தது. அங்கு பிங்களன் என்ற பெயருடைய ஒரு பிராமணன் வாழ்ந்து வந்தான். சிறு வயதிலேயே அவன் பிராமண தர்மங்களிலும் வேத படிப்பிலும் பயிற்சி பெற்றிருந்தான். ஆயினும் அந்த ஆன்மீக கல்வியில் அவனுக்கு சிறிதும் ஈடுபாடு இருக்கவில்லை. இளமை பருவம் வந்ததும் வேத பயிற்சிகளையும் பிராமண கடமைகளையும் விட்டு இசை, பாடல், நடனம் ஆகிய கலைகளை பயிலத் தொடங்கினான். அந்த கலைகளில் மிகுந்த திறமை பெற்ற பிங்களன் குறுகிய காலத்திலேயே பெரும் புகழை பெற்றான். அவன் கலைத்திறனை மகிழ்ந்து அரசன் அவனை அரண்மனையில் தங்குமாறு அழைத்தான். ஆனால் அரச அரண்மனையின் செல்வமும் அதிகாரத்தின் அருகாமையும் அவனை மெதுவாக பாதை தவற செய்தன. அவன் ஒழுக்கமற்ற வாழ்வில் மேலும் மேலும் மூழ்கினான். பிறர் மனைவியருடன் அநாகரிக உறவுகளில் ஈடுபட்டான். மதுவும் பிற தீய பழக்கங்களும் அவனை ஆட்கொண்டன. அரசனின் நெருக்கம் அதிகரித்ததுடன் அவனுள் அகந்தையும் வளர்ந்தது. தனிமையில் அரசனிடம் பிறரை தாழ்த்தி பேசுவதில் அவன் விசேஷமான இன்பம் கண்டான். பிங்களனுக்கு அருணா என்ற மனைவி இருந்தாள். அவள் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவள். அவளும் காம வெறியால் ஆட்கொண்டு பல ஆண்களுடன் தகாத உறவுகளை வைத்திருந்தாள். அவளது செயலை பிங்களன் அறிந்தபோது அச்சத்தாலும் அவமானத்தாலும் அருணா அவனை கொல்ல தீர்மானித்தாள். ஒரு இரவில் அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது அவள் அவன் தலையை வெட்டி கொன்று உடலை தோட்டத்தில் புதைத்தாள். மரணத்திற்கு பின் பிங்களன் கொடுமையான நரகங்களில் விழுந்து நீண்ட காலம் கடும் வேதனை அனுபவித்தான். பின்னர் அவன் கழுகாக பிறவி எடுத்தான். அருணா தன் பாவ செயல்களை தொடர்ந்து கொடிய நோயால் பாதிக்கப்பட்டாள். அவளது இளமையும் அழகும் விரைவில் அழிந்தன. அவள் இறந்த பின் நரகத்தை அடைந்து நீண்ட துன்பத்திற்கு பெண் கிளியாக பிறந்தாள். ஒரு நாள் அந்த கிளி உணவு தேடி அலைந்து கொண்டிருந்தது. அப்போது தனது முந்தைய பிறவியை நினைவு கொண்ட கழுகு முன்பு பிங்களனாக இருந்தவன் அவளை தன் முன்னாள் மனைவியாக உணர்ந்தான். பழைய நினைவுகளும் கோபமும் அவனை ஆட்கொண்டன. கூர்மையான அலகுகளால் அவன் கிளியை தாக்கினான். காயமடைந்த கிளி மனித தலையோட்டில் தேங்கியிருந்த நீரில் விழுந்து மூழ்கி இறந்தது. அச்சமயம் அங்கு வந்த ஒரு வேட்டையன் கழுகை அம்பால் தாக்கினான். விழுந்த கழுகின் தலையும் அதே தலையோட்டில் இருந்த நீரில் விழுந்து மூழ்கியது. உடனே யமதூதர்கள் இருவரையும் யமலோகத்திற்கு கொண்டு சென்றார்கள். தங்கள் பாவம் மிகுந்த கடந்த காலத்தை நினைத்து அவர்கள் இருவரும் அச்சமடைந்தார்கள். ஆனால் யமராஜன் கருணையுடன் கூறினார், இப்போது உங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிட்டன. நீங்கள் வைகுண்டத்தை அடைய தகுதியுடையவர்கள். இதை கேட்ட பிங்களனும் அருணாவும் எங்களை போன்ற பாவிகளுக்கு வைகுண்டம் எவ்வாறு கிடைத்தது என்று வியப்புடன் கேட்டார்கள். அதற்கு யமராஜன் கூறினார், புனித கங்கை நதிக்கரையில் வாத்தன் என்ற பெயருடைய மகான் வாழ்ந்தார். அவர் காமமும் லோபமும் அற்ற விஷ்ணு பக்தர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5ஆம் அத்தியாயத்தை தினமும் பக்தியுடன் பாராயணம் செய்தார். அவர் தேகத்தை துறந்தபோது நேரே வைகுண்டத்தை அடைந்தார். அந்த பாராயணத்தின் புண்ணியத்தால் அவரது உடல் முழுமையாக தூய்மை அடைந்தது. அந்த பரிசுத்த பக்தரின் உடலின் தலையோட்டுடன் நீங்கள் தொடர்பு கொண்டதன் பலனாகவே நீங்களும் வைகுண்டத்தை அடைந்தீர்கள். இதுவே ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5ஆம் அத்தியாயத்தின் அளப்பரிய மகிமையாகும். நாராயண நாராயண.